எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TECHANICAL. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கேலரியில நான் வந்து போட்டோஸ் வச்சிருந்தேன் ப்ரோ, பட் அது வந்து டெலீட் ஆயிடுச்சு, மறுபடியும் எப்படி ரிகவர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து ரீசைக்கிள் பண்ண மாதிரி ஏதாவது ஆப் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள போய் உட்காந்துருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எந்த ஆப்புமே இல்லாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ உங்க போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவலையே வேண்டாம். நீங்க வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் டெலிட் பண்ண போட்டோஸ் மட்டும் கிடையாது, நீங்க எப்போ போன் வாங்குனீங்களோ அப்பல இருந்து நீங்க என்னென்ன போட்டோலாம் டெலிட் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரிகவரி பண்ணி கொடுக்கும். அது எப்படி அப்படிங்கிற சிம்பிள் ட்ரிக் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ மறக்காம இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட லிங்க் அஃபிஷியலாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே கம்மியான சைஸ் தான். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ்லாம் எப்போ டெலிட் பண்ணீங்களோ, இதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணதாகட்டும் இல்லை ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் டெலிட் பண்ணதாகட்டும், நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணதாகட்டும், எல்லாமே வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஆப்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு எல்லா பர்மிஷனும் நீங்கள் அளவு கொடுத்தாலே போதும். அதுவே உங்களுக்கு வந்து ஃபைல்ஸை வந்து ஃபவுண்ட் பண்ணும். நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ நான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே டெலிட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக வரும். ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணீங்களோ அதுவும் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்துடும். நீங்கள் ஸ்கேனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணணும், உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா மேலே அந்த ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கவர் கிளீனப் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிளீனப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட்டாக இந்த உங்கள் ஃபோன்லேருந்தே இந்த ஃபோட்டோ வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளீனப் பண்ணிக்கோங்க, டெலிட் பர்மனெண்ட் கொடுத்துருங்க. அப்படி இல்லை நான் வந்து ரெக்கவர் பண்ணணும்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் தேவைப்படுதோ அதில் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் அப்படி தான் நான் நினைப்பேன். இந்த ஆப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைல் எப்போ கடைசியாக எப்போ ரீசெட் பண்ணீங்களோ இல்லை எப்போ வாங்கினீங்களோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஆப்பில் வந்து கொடுத்துட்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆப் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் தான். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வச்சு எப்படி வந்து ஃபோட்டோஸ் வந்து ரிகவர் பண்ணுறது அப்படின்னு ஃபுல் டீடைல் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ஃபோன் வாங்கின புதுசுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் டெலிட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஆப்பில் இருக்கும். ஸோ ரிகவர் வேணும்னா ரிகவர் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து பர்மனெண்ட்டாக அந்த என் மொபைல்லேருந்தே டெலிட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படி ஒரு சேனல் இருக்கு அப்படின்னு உங்க நண்பர்களுக்கு கூட சொல்லுங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் இனிமேல் சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.